சேற்றில் கிடந்த சுற்றித் திரிந்த இந்த பொருள் உண்மையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அங்கேயே வாழ்ந்து வந்த ஒரு பாம்பின் ஆவி. அவள் தன் உடலை கடுமையாக அசைத்து தன் கைகளால் தோலை கீற ஆரம்பித்தாள். விரைவில் அவளுடைய பழைய பாம்பு தோல் உரிந்து விழுந்தது. அந்த 1000 ஆண்டுகள் பழமையான பாம்பு ஆவி ஒரு அழகான பெண்ணாக மாறியது. ஆனால் அது மனிதனாக அவள் முதல் நாள் என்பதால் அவளுக்கு நடக்க தெரியாது. அதனால் அவள் தன் கால்களை இழுத்து தரையில் ஊர்ந்து சென்றாள். ஆனால் விரைவில் அவள் முதலை முட்டைகளை திருட கற்றுக்கொண்டாள். அவள் ஒரு முதலை முட்டையை எடுத்தாள். அதை முழுவதுமாக விழுங்கினாள். முட்டை மிகவும் பெரியதாக இருந்ததால் அவளுடைய கண்கள் வெண்மையாகி அது அவளுடைய தொண்டையில் சிக்கிக் கொண்டது. மனிதனாக மாறிய பிறகு இதுவே அவளுடைய முதல் அனுபவம். ஆனாலும் துணிகள் இல்லாமல் வாழ்வது நல்லதல்ல என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதனால் அவள் ஏரியில் குளிக்கும் போது மரத்திலிருந்து துணிகளை திருடினாள். அவள் ஈரமான ஆடைகளை கழற்றி ஏரியில் குளிக்க ஆரம்பித்தாள். அவள் வெளியே வந்தபோது அவளுடைய அழகான தோல், நீண்ட கால்கள் மற்றும் அழகான முகத்தைக் கண்டு மக்கள் திகைத்து போனார்கள். அவள் இப்போது ஒரு அழகான பெண்ணாக மாறிவிட்டாள். ஆனால் உண்மை என்னவென்றால், சிறிது காலத்திற்கு முன்பு நாகதேவியும் நாகராஜனும் காட்டில் ஒரு விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு முதியவர் அவர்களை பிடித்தார். அந்த முதியவருக்கு ஒரு ஆபத்தான மனநோய் இருந்தது. நாகதேவியின் உடலில் இருந்து வெளியேறும் வியர்வை அவரது நோயை குணப்படுத்தும் என்று அவர் கேள்விப்பட்டிருந்தார். எனவே அவர் பாம்பை பிடிக்க சிலரை அனுப்பினார். ஆனால் அவர்களால் நாகராஜை பிடிக்க மட்டுமே முடிந்தது.